Hi friends, welcome to AN360 channel. So நம்ம இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் அப்படினா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க CSK vs RR மேட்சோட டிக்கெட்ஸ் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் வந்து எல்லாரோட மைண்டில் போகும். சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் இருக்கட்டும், அது இருக்கட்டும், இது இருக்கட்டும், நாங்கள் டிக்கெட் வாங்குகிறோம் வாங்காமல் போகிறோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு சிஎஸ்கே குவாலிஃபை ஆகுமா அப்படின்ற கேள்வியும் ஒன்று இருக்குது. ஸோ வந்து இன்னும் 4 மேட்ச் தான் இருக்குது சிஎஸ்கேக்கு. பட் ஆனால் நம்ம குவாலிஃபை ஆகணும். ஸோ குவாலிஃபை ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமம் 16 பாயிண்ட்ஸ் ஆகுது ஒரு டீம் இருந்தால் தான் குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புலேயே நம்ம வந்து உள்ளே நுழைய முடியும். பட் ஆனால் இப்போ நம்மளால் அதை எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நடந்த மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் பிபிகேஎஸ், அதாவது நம்ம என்னெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சோமோ அது எல்லாமே பக்காவாக தெளிவாக நடத்தி காமிச்சிருக்காங்க நம்ம சிஎஸ்கே டீம். ஸோ தலை டோனி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நிறைய மீம்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. தலை டோனி வந்து அடிக்க பார்த்தாரு, அடிக்க முடியல, புயல் காற்று மேலே அடிக்குது, அப்படி இப்படின்லாம் மீம்ஸ்லாம் பார்த்தேன். பார்க்கும்போது ரொம்ப வெறுப்பாக இருக்குது. ரொம்ப சில்லறத்தனமாக வந்து நிறைய பேர் யோசிக்கிறாங்க அப்படின்றது புரியுது. எல்லா மேட்ச்லையும் எல்லாராலையும் வந்த உடனே 6 வந்து அடிக்கணும் அப்படின்னா எல்லாரும் மனுஷன் தான், மிஷின் கிடையாது அடிச்சோன்னா 6 போறதுக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தலை டோனிக்கு வந்து நான் வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிலாம் இல்லை. எந்த பிளேயர் நீங்க எடுத்துக்கிட்டாலும் கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுன்றது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். பட் ஆனால் தலை டோனி இப்போ அவருடைய ஏஜ்ல வந்து இப்போ இவ்வளோ பர்ஃபார்ம் பண்றது பெரிய விஷயம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம குவாலிஃபை ஆகுமா ஆக மாட்டோமா? நான் ஏன் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆருக்கு டிக்கெட் புக் பண்றதை பத்தி யோசிக்கணும். ஸோ அந்த இதுக்கு வருவோம். ஸோ இப்போ மொத்தம் 4 மேட்சஸ் இருக்கு. ஸோ இந்த 4 மேட்சஸ்ல 4 மேட்சுமே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா 18 பாயிண்ட் நம்மளுக்கு வந்துடும். பக்காவா செகண்ட் பிளேஸ்ல போய் நம்ம போய் இறங்கிடுவோம். பட் ஆனால் இதுல ஏதாவது ஒரு மேட்ச் தோத்தா கூட நம்ம வந்து முந்தி யோசிச்சு பழைய சிஎஸ்கே நடுவில் ஒரு சீசன்ல இந்த மேட்ச்ல இவங்க தோக்கணும், அந்த மேட்ச்ல அவங்க தோக்கணும், இந்த மேட்ச்ல நம்ம ஜெயிக்கணும், அப்புறம் நம்ம ரன் ரேட் இவ்வளவு இருக்கணும், அவங்க ரன் ரேட் இவ்வளவு கம்மியா இருக்கணும், மேட்ச் பண்ணிட்டு இருப்போம்ல, அந்த நிலைமை வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ 4ல் ஒரு மேட்ச் கூட தோக்காம ஜெயிக்கணும் அப்படின்றதா நம்மளோட ஹோப்பா இருக்கணும். செய்யுமா செய்யாதா அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்மளோட லைனப் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் லைனப்ல ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா ஓப்பனிங் வந்து இப்போ ருத்ராஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து அவரோட வேலையை கரெக்டாக செய்கிறார். பட் ஆனால் ரஹானே அவரோட வேலையை செய்கிறாரா அப்படின்றது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆகிட்டே இருந்தார். இப்போ அதோட அது தொடர்ந்து அவர் கூட வர்றது தான் அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நம்ம சிஎஸ்கே எப்பவுமே ஒரு பிளேயரை வந்து பேக் பண்ணும். ஸோ அது மாதிரி தான் ரஹானேவை வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் தென் இப்போ நம்ம அதை யோசிக்க வேண்டிய டைம் கொண்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னொரு விஷயம், சாகரோட ஃபார்ம் வந்து அவுட் ஆனார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து நிறைய இன்ஜுரிஸ் மேலே இன்ஜுரிஸ் ஆகுது. ஸோ அவருக்கு பதிலாக வேற யாராவது ஒருத்தரை கொண்டு வரணும் அப்படின்னா ஹங்கரைக்கர் வந்து நம்ம டீம்ல இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அதை நீங்கள் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் லைனப் வந்து மாற்றிக்கிட்டே இருக்க மாதிரி தோணுச்சு. ஸ்பின்னு போட்டாங்கன்னா நான் தூபேவை இறக்குவேன். சரி, ஓகே, ஸ்பின்னுக்கு தூபே இறக்குறீங்க, நல்ல விஷயம். பட் ஆனால் தூபே அவுட் ஆன உடனே வேற யார் வரணும்? டேரன் மிச்சல் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா போன மேட்ச்க்கு முந்தின மேட்ச்ல நல்லாவே ஃபார்ம்ல இருந்தார். ஸோ அவர் எப்படி நம்ம ப்ரொமோட் பண்ணலாம்? அவரும் வந்து பேட்டி கொடுக்குற இடத்துல இன்டர்வியூஸ் எல்லா இன்டர்வியூஸ்லும் சொல்கிறாரு, ஒன் டவுன் தான் வந்து எனக்கு வந்து நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்கும், நான் வந்து நியூசிலாண்டுக்குமே அப்படி தான் ஆடுறேன்ற மாதிரி தான் அவரும் வந்து ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க போய் இப்போ நம்மளோட மேஜர் டாபிக் வந்துடலாம். ஸோ சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் டிக்கெட்ஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னா மேட்ச் வந்து May 12 வந்து நடக்குது. ஸோ டிக்கெட்ஸ் வந்து அன்அஃபிஷியலாக எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா May 9 வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படி May 9 ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா லிங்க் நீ எங்கே போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு மேட்சஸ். பட் ஆனால் இப்போ தான் நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன லிங்க் அப்படின்னா பேடிஎம் லிங்க் தான். பட் டிராஃபிக் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்மளோட லிங்க்கை யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் கண்டிப்பாக டிக்கெட்ஸ் கிடைக்குமா அப்படின்னா எதுக்குமே கேரண்டி கிடையாது. பட் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா பண்ணலாம், பண்ணனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் வெப்சைட்லேயுமே டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுப்பாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து யாரையுமே வந்து என்னோட லிங்க்கை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறது எப்போவுமே கிடையாது. ஸோ யூஸ் பண்ணனா உங்களோட விஷயம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோ வந்து எதை பற்றி இருக்கும் அப்படின்னா முக்கியமாக நிறைய பேர் வந்து
டிப்ஸ் கேட்குறீங்க, எப்படி நான் புக் பண்ணுறது டிக்கெட்ஸை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சஸ்க்குமே டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களால் மட்டும் எப்படி முடியுது, என்ன டிப்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான பதில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்கும். புது புது ட்ரிக்ஸ் வந்து நான் இன்னும் கூட கொஞ்சம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஆக மொத்தத்தில் சிஎஸ்கே உள்ளே போகுமா அப்படின்றதெல்லாம் தாண்டி தலை டோனி அவருடைய ஃபைனல் கிட்டத்தட்ட கடைசி ஸ்டேஜஸில் அவர் வந்து போய்கிட்டு இருக்காரு. ஸோ அதை நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே இருப்போம். சிஎஸ்கே தோக்கட்டோ ஜெயிக்கட்டோ, பட் ஆல்வேஸ் ஐ சப்போர்ட் சிஎஸ்கே. நீங்கள் எப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.